வெறுமையான பாத்திரங்களை எப்ப நிரம்ப செய்யறார் ஆண்டவர்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? நானு செவி கொடுக்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், வார்த்தையை என்ன பண்ணணும்? வாழ்க்கையில மையமா வைக்கணும். ஒரு உணவு போல வார்த்தையை உள்ளத்துல வைக்கணும். இயேசு கிறிஸ்து எம்டியான, அதாவது காலியான பாத்திரத்தை நிரப்புகிறவர் இயேசு. நமக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும், எவ்வளவுதான் நாணம் இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு படிப்பு மேதைகளாக இருந்தாலும் கூட, நான் எப்பொழுது என்னுடைய மைண்டை, என்னுடைய சிந்தைகளை காலியாக்குகிறனோ அப்பொழுதுதான் தேவன் அதை என்ன பண்ணுவார்? நிரப்ப முடியும். அதனால வெறும் பாத்திரங்களை நிரப்புகிற தேவன். சொல்லுங்க, வெறும் பாத்திரங்களை நிரப்புகிற தேவன். அப்ப நம்ம ஆண்டவர் யாருங்க? வெறும் பாத்திரங்களை, சொல்லுங்க பக்கத்தில், வெறும் பாத்திரங்களை நிரப்புகிறவர். சொல்லுங்க, வெறும் பாத்திரங்களை நிரப்புகிறவர். வெறும் பாத்திரங்களை நிரப்புகிறவர். இயேசு யாரு? காலி பாத்திரங்களை, சொல்லுங்க, காலி பாத்திரங்களை நிரப்புகிறவர். நல்லா இங்க கவனிங்க, காலி பாத்திரங்களை நிரப்புகிறவர். நல்லா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, காலி பாத்திரங்களை நிரப்புகிறவர். அப்ப ஆண்டவர் சொன்னா செய்யணும். நீங்க சொன்னது செஞ்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கை ரொம்ப ருசியா இருக்கும், உங்க குடும்பம் ரொம்ப ருசியா இருக்கும், நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் ருசியா இருக்கும். நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. பிறருக்கு நீங்க சுவை தருகிற ஒரு குடும்பங்களாக மாறி விடுவீர்கள். கர்த்தர் அப்படி மாற்றுவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். செய்றீங்களாங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஆமே. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? நானு செவி கொடுக்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், வார்த்தையை என்ன பண்ணணும்? வாழ்க்கையில மையமா வைக்கணும். ஒரு உணவு போல வார்த்தையை உள்ளத்துல வைக்கணும். ஆகாரத்தை காட்டிலும் வார்த்தை மேலானது. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களாங்க? ஆமே. நம்புறீங்களாங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப வெறுமையான பாத்திரங்களை எப்ப நிரம்ப செய்யறார் ஆண்டவர்? எப்ப நிரம்ப செய்யறாருங்க? வெறுமையான பாத்திரங்களை எப்ப நிரம்ப செய்யறாரு? அவருடைய வார்த்தையின்படி செய்கிற பொழுது. சொல்லுங்க, ஒரு வார்த்தையின்படி செய்கிற பொழுது இந்த வெறுமையான வாழ்க்கையை நிரம்ப செய்கிறார்.